வெண்முரசு. வெய்யோன் 65. பகுதி 9. மயநீர் மாளிகை 2. வாசிப்பது சந்தீப். 18 நுழைவாயில்களுடன் நீள்வட்ட வடிவில் அமைந்திருந்த கூத்தம்பலத்தின் மேற்கெல்லையில் கிழக்கு முகமாக பிறை வடிவில் ஆடல் மேடை அமைந்திருந்தது. அதை நோக்கி விற்களை அடுக்கியது போல செம்பட்டு உரையிட்ட பீட நிறைகளில் அரச பீடங்கள் அமைந்திருந்தன. 18 நிறைகளுக்கு அப்பால் அமைச்சர்களுக்கும் படைத்தலைவர்களுக்குமான 18 பீட நிறைகள் இருந்தன. முன்பக்கம் இருந்த 8 வாயில்கள் வழியாகவும் இந்திரபிரஸ்தத்திற்கு விருந்தினராக வந்த அரசர்கள் நிமித்திகர் முறையறிவிக்க, ஏவலர் வழிகாட்ட, அமைச்சர்கள் முகமன் சொல்லி இட்டுவர உள்ளே நுழைந்து தங்கள் கொடி பறந்த பீடங்களில் அமர்ந்தனர். படியேறி இடைநாழியில் நுழைந்ததுமே துரியோதனன் கர்ணனின் கைகளை தழுவியபடி, தாங்கள் என்னுடன் இருங்கள் அங்கரே என்றான். கர்ணன் தயக்கத்துடன் ஏதோ சொல்ல வர, என்னுடன் வருவதை தவிர்ப்பதற்காகவே தாங்கள் நகரலா சென்றீர்கள் என்று நான் அறிவேன். இன்று கூத்தம்பலத்தில் என் அருகே தாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்றான். கர்ணன், நான் அரசோடை அணியவில்லை என்றான். அரசோடை என் போன்று மானுடோடல் கொண்டவர்களுக்கு. உங்கள் முடி இங்குள்ள அத்தனை மணிமுடிகளுக்கும் மேல் எழுந்து நின்றிருக்கும். கர்ணன் புன்னகைத்து, நான் சொல்லெடுக்க விழையவில்லை. அவ்வாறே ஆகட்டும் என்றான். அவர்களுக்குப் பின்னால் ஜெயத்ரதனும் சிசுபாலனும் ருக்மியும் வந்தனர். கூத்தம்பல முகப்பில் அவர்களை எதிர்கொண்ட சௌனகர், வருக அஸ்தினபுரியின் அரசே. கலை நிகழ்வு தங்களை மகிழ்விக்கும் என்று எண்ணுகிறேன் என்றார். துரியோதனன் தலைவணங்கி, நன்று. இந்திரபிரஸ்தத்தின் அவைக்கூத்தரின் திறனை இன்று பார்த்து விடுவோம் என்றபடி கர்ணனை நோக்கி மீசையை நீவியபடி நகைத்தான். சௌனகர் தலைவணங்கி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார். அவை நிமித்திகன் உரத்த குரலில், அஸ்தினபுரியின் அரசர் குறுவழித்தோன்றல் துரியோதனர் என்று அறிவித்தான். துரியோதனன் விழிகளால் கர்ணனை சுட்டிக்காட்டு நிமித்திகன் ஒரு கணம் திடுக்கிட்டு மீண்டும் கோலைச் சுழற்றி, அங்க நாட்டரசர் வசுஷேனர் என்று அறிவித்தான். வருக என்று கர்ணனின் கைகளைப் பற்றியபடி சென்று தனது பீடத்தில் அமர்ந்த துரியோதனன் அருகே துச்சாதனனுக்காக போடப்பட்டிருந்த பீடத்தில் கர்ணனை அமரச் செய்த பின் ஏவலனிடம், அங்க நாட்டின் கொடி ஒன்று கொண்டு வந்து இங்கு வைக்கச் சொல் என்றான். ஏவலன் அவ்வாறே என்று தலைவணங்கி விரைந்து சென்றான். ஜெயத்ரதனும் சிசுபாலனும் ருக்மியும் வரவறிவிக்கப்பட கைகூப்பியபடி வந்து தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். ஜராசந்தனின் பெயர் அறிவிக்கப்பட்டபோது அவையில் ஓர் உவப்பொலி எழுந்ததை கர்ணன் கண்டான். ஓர் இரவுக்குள் பலரசர்களின் விருப்புக்குகந்த ஒருவனாக ஜராசந்தன் மாறிவிட்டிருந்தான். நகுலனுக்குப் பின்னால் கைகளைக் கூப்பியபடி உள்ளே வந்த ஜராசந்தன் ருக்மியைப் பார்த்து நகைத்து, துயில்வதற்காக இத்தனை தொலைவு வரவேண்டுமா விதர்ப்பரே என்று உரக்க கேட்டான். அங்கிருந்த அனைத்து அரசர்களும் உரக்க நகைத்தனர். ருக்மியின் அருகே இருந்த அவந்தி நாட்டரசன் விந்தன், அத்தனை அரசர்களும் உண்டாட்டில் களைத்திருக்கிறார்கள். கூத்து முடியும் போது உரக்க முரசு அறைந்து எழுப்ப வேண்டியிருக்கும் என்றான். அவன் இளையோன் அனுவிந்தன் நகைத்தான். விந்தன் ஜராசந்தனிடம், அதற்கு போர் முரசு கொட்ட வேண்டும். மற்ற முரசுகள் அனைத்தும் இன்னும் நல்ல துயிலையே அழைத்து வருகின்றன என்றபின் துரியோதனனை பார்த்து, அஸ்தினபுரிக்கரசே, இங்கு தாங்கள் விரும்பும் ஒரே ஆடல் உண்டாடல் அல்லவா என்றான். துரியோதனன் நகைத்து, களியாடலும் உண்டு. அதை அவையிலாடுவதில்லை என்றான். ஜராசந்தன் கர்ணனின் தோளை கையால் அறைந்தபின், கலை விழைவு தங்கள் விழிகளில் தெரிகிறது அங்கரே. ஏனெனில் நீங்கள் மட்டுமே யவனமதுவை குறைவாக அருந்தியிருக்கிறீர்கள் என்றபின் தன் இருக்கையில் அமர்ந்தான். சிசுபாலன் பின்னிருக்கையில் இருந்து அவன் தோளைத் தொட்டு, மகதரே, துயிலத் தொடங்கிவிட்டீர்களா என்றான். யாராவது யாதவ கிருஷ்ணனின் காதல்களைப் பற்றி வரிப்பாடல் பாடட்டும், துயில்கிறேன் என்றான் ஜராசந்தன். சிசுபாலன் ஜராசந்தன் காதில் ஏதோ சொல்ல அவன் இருக்கைகளையும் இருக்கையின் பிடிகளில் அறைந்து உரக்க நகைத்தான். ஜெயத்ரதன் எழுந்து, என்ன சொன்னார் என்றான். ஜராசந்தன், இதெல்லாம் தங்களைப் போன்ற சீரிய பிறப்புடையவர்களுக்குரியதல்ல என்றான். இதற்கென மறுபிறப்பா எடுக்க முடியும் என்றான் ஜெயத்ரதன். சிசுபாலன், சைந்தவரே, நானும் ஜராசந்தரும் பிறக்கையில் பேரழிவின் குறிகள் தென்பட்டன என்று நிமித்திகர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
எங்களுக்கு பாதாள தேவதைகளின் வாழ்த்துக்கள் உண்டு. இதோ எங்களைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். ஜெயத்ரதன், ஆம், நான் பார்த்தேன். அங்கே பூசனையில் உங்களருகே முடிசூடி நின்றிருந்தாள் என்றான். ஜராசந்தன் வெடித்து நகைக்க பலர் திரும்பி நோக்கினார்கள். துச்சாதனன், சைந்தவரே, அவள் சிசுபாலரின் பட்டத்தரசி. ஹேஹயகுலத்தவள் என்றான். வாயை மூடு. மூடா என்றான் துரியோதனன். அவர் பிழையாகச் சொல்கிறார். அவையிலே என துச்சாதனன் மேலும் சொல்ல துரியோதனன் சிரித்தபடி பற்களைக் கடித்து கர்ணனிடம், மூடன். இத்தகைய பிறிதொருவன் உலகிலிருந்தால் அவனும் ஒரு கௌரவனாகவே இருப்பான் என்றான். ஜராசந்தன் ஜெயத்ரதனிடம், நாங்கள் பாதாளத்தின் மொழியில் பேசிக்கொள்வோம் சைந்தவரே. அதைத் தாங்கள் கேட்டீர்களென்றால் என்றான். ஜெயத்ரதன், என்ன என்றான் முகம் சிவக்க. ஜராசந்தன், ஒன்றுமில்லை, அதைத் தாங்கள் கேட்டீர்களென்றால் தங்கள் தாயின் கற்பு குறைவுபடும் என்றான். ஜெயத்ரதன் மேலும் முகம் சிவந்து, அதை நானும் கேட்கிறேனே என்றான். என்ன? தாயின் கற்பு பற்றி ஒரு பொருட்டாக கருதவில்லையா என்றான் ஜராசந்தன். சிசுபாலன், நாங்கள் தயங்காது சொல்லிவிடுவோம். நீங்கள்தான் அப்படியே எழுந்தோடிச் சென்று 12 முறை பிழை பொறுத்தலுக்கான பூசைகளை செய்ய வேண்டியிருக்கும் என்றான். சொல்லுங்கள் என்று ஜெயத்ரதன் சிரித்தபடி எழுந்து ஜராசந்தன் அருகே வந்தான். துரியோதனன் சிரித்தபடி ஜெயத்ரதனின் தோளில் தட்டி, சென்று அமருங்கள் சைந்தவரே. இவர்களெல்லாம் பச்சை ஊன் உண்ணும் கானாடிகள். முறையறிந்தவர் இவர்களுடன் சொல்லாட முடியாது என்றான். சிரிப்பை அடக்கி, அதை அறியாமல் இனி அவரால் துயில முடியாது என்றான் கர்ணன். ஜராசந்தன், நாங்கள் சொல்லப் போவதில்லை. அஸ்தனபுரிக்கு அரசே, தங்கள் மைத்துனர் நெறிபிறழாது விண்ணேக வேண்டியது அவரது தந்தையின் தவம் என்று அறிவோம் என்றான். மேலும் அவரை கொல்பவரின் தலை வெடிக்குமென்று மொழி உள்ளது. சொல் கொல்லும் என்றும் சொல்கிறார்கள் என்றான். ஜெயத்ரதன் எழுந்து ஜராசந்தனின் தோளைப் பற்றியபடி, மகதரே, தாங்கள் சொல்லியாக வேண்டும். என்ன அது என்றான். சிரித்து, சொல்லுங்கள் சிசுபாலரே என்றான் ஜராசந்தன். நான் சொல்வதென்ன? நீங்கள் சொல்லலாமே என்றான் சிசுபாலன். ஜெயத்ரதன் மாறி மாறி இருவரையும் பார்த்தபின், நீங்கள் விளையாடுகிறீர்கள். என்னிடம் விளையாடுகிறீர்கள் என்றான். அவன் கண்கள் சற்று கலங்கின. குரல் இடற, என்னை பகடிப் பொருளாக்குகிறீர்கள் என்றான். சரி, வாருங்கள் என்றான் ஜராசந்தன். ஜெயத்ரதன் குனிய அவன் தோளில் கை வைத்து காதில் ஏதோ சொன்னான். ஆ என்று ஓசையிட்டபடி ஜெயத்ரதன் பின்னால் நகர்ந்து வாய் திறந்தான். சிசுபாலன் உரக்க நகைத்து, தீ சுட்டுவிட்டது என்றான். என்ன இது? இப்படியா என்றான் ஜெயத்ரதன். இது மிக எளிய ஓர் உண்மை. உண்மையில் இதிலிருந்து நாம் எப்படி தொடங்க வேண்டுமென்றால் என்றான் ஜராசந்தன். ஜெயத்ரதன், வேண்டாம். இதை நான் கேட்க விரும்பவில்லை என்றான். அது எப்படி? சொல்லும்படி கேட்டது நீங்கள். முழுக்க நாங்கள் சொல்லியே தீருவோம் என்றான் ஜராசந்தன். திரும்பி, சேதி நாட்டரசே, எஞ்சியதை தாங்கள் சொல்லுங்கள் என்றான். வேண்டியதில்லை என்றபடி ஜெயத்ரதன் தன் இருக்கையில் சென்று அமர சிசுபாலன் எழுந்து வந்து ஜெயத்ரதனின் பீடத்தின் மேல் இருக்கைகளையும் வைத்து குனிந்து காதில் மீண்டும் ஏதோ சொன்னான். வேண்டியதில்லை, வேண்டியதில்லை, நான் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லி ஜெயத்ரதன் காதுகளை பொத்திக் கொண்டு குனிந்தான். அவ்வாறு விட்டுவிட முடியாது என்றபின் ஜராசந்தன், நான் அங்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன் என்று எழுந்தான். பதறிப்போய், வேண்டியதில்லை, நான் எழுந்து சென்று விடுவேன் என்றான் ஜெயத்ரதன். துரியோதனன் நகைத்தபடி, மகதரே, அவரை விட்டுவிடுங்கள். அவர் அந்தணர்களால் பேணி வளர்க்கப்பட்ட பிள்ளை என்றான். அத்தகையோரைத்தான் அரச வாழ்வுக்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டியிருக்கிறது என்றான் ஜராசந்தன். நிமித்திகர் அறிவிக்க தருமன் பீமனும் அர்ஜுனனும் இருபக்கங்களிலும் வர முடிசூடி அணிக்கோலத்தில் வந்து அரியணையமர்ந்தான். அருகே உடன்பிறந்தார் அமர்ந்தனர். திருஷ்டத்யும்னும் சாத்திகியும் இருபக்கமும் வர இளைய யாதவர் வந்து அவையமர்ந்தார்.
மறு எல்லையில் திருதவர்மனுடன் அஸ்வத்தாமா வந்து பீடம் கொண்டான். பலராமர் தன் தந்தையுடன் வந்து அமர்ந்தார். துருபதரும் தமகோஷரும் பேசியபடியே வந்து அமர்ந்தனர். கணிகர் தொடர சகுனி இரு காவலர்களால் அழைத்து வரப்பட்டு அமர்த்தப்பட்டார். அவருடன் வந்த சுபலர் ஓரிரு சொற்கள் பேசிவிட்டு காந்தாரக் கொடி பறந்த தன் இருக்கை நோக்கிச் சென்றார். மன்னர்கள் அனைவரும் அவை அமர்ந்தனர். பின்னிரைகள் அமைச்சர்களாலும் தளபதிகளாலும் நிரம்பத் தொடங்கின. இந்த ஆடல் முடியட்டும். எஞ்சியதை நான் சொல்கிறேன் என்றான் ஜராசந்தன். போதும் என்றான் ஜெயத்ரதன். பாதியில் மெய்யறிவை நிறுத்த இயலாது. எஞ்சிய மெய்மை முழுக்க சொல்லப்பட்டாக வேண்டும். அந்த மெய்மைக்குரிய தெய்வம் இதோ நமக்கிடையில் வந்து தவித்துக் கொண்டிருக்கிறது என்றான் ஜராசந்தன். வேண்டாம். எனக்கு கேட்கப் பிடிக்கவில்லை என்றான் ஜெயத்ரதன். சரி, 5 சொற்கள் மட்டும் சொல்கிறேன் என்றான் சிசுபாலன். எஞ்சியதை பிறகு பார்ப்போம் என்றான் ஜராசந்தன். இல்லை என்று ஜெயத்ரதன் எழப்போக 5 சொற்கள்தான் சைந்தவரே என்று சிசுபாலன் குனிந்து அவன் காதில் ஏதோ சொல்ல அவன் தலையை கையால் மாறி மாறி அறைந்தபடி செல்லுங்கள், விலகிச் செல்லுங்கள் என்று கத்தத் தொடங்கினான். கர்ணன் இருவரையும் நோக்கி அப்படி என்னதான் சொன்னார்கள் என்றான். நீங்கள் ஆரம்பித்து விடாதீர்கள் அங்கரே. ஓர் இரவுக்குள் பாரத வருஷத்தின் 40 அரசர்களின் அன்னையர் விண்ணிலிருந்து எண்ணி எண்ணிக் கதறும்படி செய்துவிட்டார் மகதர் என்றான் துரியோதனன். அது என்னவென்றால் என்று ஜராசந்தன் கர்ணனை நோக்கி திரும்ப, போதும். இவர் வெய்யோன்மைந்தர். பொசுக்கி விடுவார், விலகிச் செல்லுங்கள் என்று சிரித்தபடி ஆணையிட்டான் துரியோதனன். கூத்தரங்கில் பெருமுரசம் ஒன்று உருட்டி வரப்பட்டது. 7 இசைச்சூதர் அங்கே வந்து சூழ்ந்து நின்று அவை நோக்கி தலைவணங்கி கேளிக்கொட்டு முழக்கத் தொடங்கினர். தொடர் இடியோசை போல் முரசொலி எழுந்து கூத்தம்பலத்தை நிறைத்தது. ஜராசந்தன் சீரான தாளம். துயில வேண்டியதுதான் என்றபடி தன் கால்களை நீட்டி கைகளை விரித்தான். துரியோதனன் உண்மையாகவே துயில்கிறார் என்றான். அவர் நீண்ட பயணங்களில் புரவி மேலும் யானை மேலும் அமர்ந்து துயிலக்கூடியவர். ஜராசந்தன் கர்ணனை பார்த்து உதடு சுழித்து ஏதோ சொல்லிவிட்டு கொட்டாவி விட்டான். துரியோதனன் நானும் மிதமின்றி மது அருந்துபவன்தான். பாரத வருஷத்தின் அரசர்கள் அனைவருமே மதுவில் திளைப்பவர்கள். ஆனால் இவர் அருந்தும் மது எண்ணிப் பார்க்கவே முடியவில்லை என்றான். கர்ணன் ஜராசந்தனை பார்த்துவிட்டு ஏன் என்றான். அது மானுடர் மதுவை அருந்துவது அல்ல, அவர் வழியாக மது பாதாளத்தில் வேறு தெய்வங்களுக்கு சென்று சேர்கிறது. இவர் வெறும் ஒரு குழாய் மட்டும்தான். கர்ணன் அனலோனுக்கு நிகர் என்று சொல்லுங்கள் என்றான். ஒரே நாளில் க்ஷத்திரியர்களின் உளம் கவர்ந்துவிட்டார், அசுரக்குருதி கொண்டவர் என்றான் துரியோதனன். முரசுக்கு இருபக்கமும் 12 கொம்பேந்திகள் வந்து நிறைவகுத்து குட்டியானை துதிக்கையை தூக்கியது போல் வளைக்கொம்புகளை மேலே தூக்கி பிளறலிசை எழுப்பினர். ஒவ்வொரு இசைக்கலத்தின் ஒலியும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து கூரிய பட்டைவாள் என சுழன்று சுழன்று ஒற்றைக்கீற்றென ஒளிவிட்டு மேலெழுந்தது. மணியோசை முழக்கியபடி 18 இசைச்சூதர் வந்தனர். கேளியறிவிப்பு உச்சத்திற்குச் சென்று அரைக்கூவல் போல முழங்கி எரியம்பு விண்ணிலிருந்து பொழிந்து மறைவது போல அடங்கியது. அப்பேரோசை கூத்தம்பலத்தின் சுவர்களிலும் கூரைக்குவைகளிலும் எஞ்சி நின்று அதிர்ந்து கொண்டிருந்தது. சூதர் தலைவணங்கி முரசுகளையும் கொம்புகளையும் தாழ்த்தி இருபக்கங்களிலாக விலகிச் சென்றனர். மேடையின் வலப்பக்க மூலையிலிருந்து வெண்ணிறத் தலைப்பாகையும் சுடர்கொண்டலங்களும் அணிந்த சூத்திரதாரன் மகிழ்ந்து நகைத்தபடி கையிலிருந்த பிரம்பைச் சுழற்றி இன்னொரு கையில் அடித்துக்கொண்டு இயல்பாக நடந்து விளக்கொளியின் மையத்தில் வந்து நின்றான். மேலாடையை முறுக்கி உடலுக்குக் குறுக்காக அணிந்து முடிச்சிட்டிருந்தான். செந்நிறப் பட்டுக்கச்சையை அந்தரியத்திற்கு மேல் கட்டி அதில் ஒரு சிறு கொம்பை செருகி வைத்திருந்தான். பிரம்பால் தன் முதுகைச் சொரிந்தபடி அரங்கை இருபுறமும் திரும்பித் திரும்பி பார்த்தான். அதிர்ச்சியடைந்தவனைப் போல மேடை முகப்பில் அமர்ந்திருந்த திருப்பதியைப் பார்த்து விரைவாக தலைவணங்கினான். தலையைச் சொரிந்தபடி கண்களால் தேடி மறு எல்லையில் அமர்ந்திருந்த தருமனைப் பார்த்து தலைவணங்கி பீமனையும் அர்ஜுனனையும் பார்த்து நட்பாக சிரித்தான். கைசுட்டி நகுல சகதேவர்களை தனக்கே காட்டிக்கொண்டு புன்னகைத்தான்.
எதையோ நினைவு கூர்ந்தவனைப் போல நெற்றியைத் தட்டியபடி திரும்பிப் போக சில எட்டுகளை எடுத்து வைத்தான். சரி, வேண்டாமென்று அதை ஒத்திவைத்து திரும்பி அவையை பார்த்தான். அங்கிருந்த ஒவ்வொரு மன்னரையாக கைசுட்டி தனக்குத்தானே அடையாளம் சொல்லிக் கொண்டான். பிறகு பிரம்பை இன்னொரு கையால் தட்டியபடி குழப்பத்துடன் மேடையை சுற்றி வந்தான். மேடைக்கு அப்பாலிருந்து ஓர் உரத்த குரல், என்ன செய்கிறாய் நீ? அறிவிலியே, நீ நாடகத்தில் நடிப்பதற்காக மேடைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாய். நீ அரங்கு சொல்லி என்றது. அவன் திடுக்கிட்டு அக்குரலை நோக்கி, யாரது என்றான். நான்தான் இந்த நாடகத்தை எழுதியவன். உனக்குத் தெரியும். ஆ? புலவரே தாங்களா? தாங்கள் ஏன் இம்மேடைக்கு வரக்கூடாது? இதோ பாரதவர்ஷத்தின் மாமன்னர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். தங்கள் திருமுகத்தை பார்க்க அவர்கள் விரும்பலாம் அல்லவா என்றான் அரங்கு சொல்லி. அவ்வாறு கவிஞர்கள் மேடைக்கு வரும் வழக்கமில்லையே என்றது குரல். ஏன் என்றான் அரங்கு சொல்லி. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் நூல்களுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் நூல்களுக்கு பின்னணியில் இருக்கும் ஓரலருக்கும் பின்னணியில் இருக்கிறார்கள். அப்படியென்றால் பரிசில்களைப் பெறுபவர் யார்? கவிஞன் நகைத்து, தெய்வம் மானுடரில் எழுவதில்லையா என்ன என்றான். இப்போது அங்கிருந்து பேசுவது யார்? கவிஞனா அல்லது இங்கிருப்பவர்களால் உருவாக்கப்பட்ட அலரா? குரல் அந்த குழப்பத்தில்தான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்றது. சரி, அஞ்ச வேண்டாம். மேடைக்கு வாருங்கள். நான் இவர்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்றான் அரங்கு சொல்லி. உள்ளிருந்து வெண்ணிற அந்தரியத்துக்கு மேல் பட்டுக்கச்சையும் பொற்பின்னலிட்ட வெண்பட்டு மேலாடையும் வெண்தலைப்பாகையும் அணிந்த ஒருவன் தயங்கித் தயங்கி மேடைக்கு வந்தான். மஞ்சள் பட்டு முகமூடியை அணிந்திருந்தான். தங்கள் முகம் எங்கே என்றான் அரங்கு சொல்லி. இன்னமும் நாடகம் தொடங்கவில்லையே. நாடகம் வளர வளரத்தான் என் முகம் தெளிந்து வரும் என்றான். அதுவரை நீங்கள் முகம் இல்லாமல் என்ன செய்வீர்கள் என்றான் அரங்கு சொல்லி. தெய்வமாக இருப்பேன் என்றான் கவிஞன். புரியவில்லை என்றான் அரங்கு சொல்லி. இல்லாமலிருப்பேன் என்று பொருள். அரங்கு சொல்லி திரும்பி, அரிய சொல்லாட்சி. இந்நாடகம் நுணுக்கமான வேதாந்த கருத்துக்களை சொல்லப் போகிறது. அதாவது இதில் எதை வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்றான். நீ நான் எழுதிய சொற்களை சொன்னால் போதும். உனக்கு ஏதேனும் சொல்வதற்கிருந்தால் அதை நீயே நாடகம் எழுதி அதில் சொல் என்றான் கவிஞன். ஏன் என்றான் அரங்கு சொல்லி. எனக்கும் சொற்கள் இருக்கின்றன. அவை வரும் வழியாக நான் உணவை உள்ளே செலுத்துவதும் உண்டு. கவிஞன், நீ என் நாடகத்தின் கதைமானுடன் அரங்கு சொல்லியாக நடிக்கிறாய் என்றான். அரங்கு சொல்லி, கதைமானுடர் தன் எண்ணங்களை பேசலாகாதா என்றான். மூடா, மானுடரே தன் எண்ணங்களை பேசுவதில்லை. எங்கோ எவரோ எழுதுவதைத்தானே பேசுகிறார்கள். சில கணங்கள் சிந்தனை செய்தபின் அரங்கு சொல்லி தலையசைத்து, சரி, எப்படியானாலும் எனது பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற பின் திரும்பி, ஆகவே அவையில் அமர்ந்திருக்கும் பாரதவர்ஷத்தின் பேரரசி என்று காம்பில்ய நகரினரால் அழைக்கப்படும் அரசி திருபதி அவர்களுக்கும் அவரது சொல்லுக்கிணங்க இங்கே ஆட்சி அமைப்பதாக அவதூறு செய்பவர்களால் சொல்லப்படும் உண்மையை மறுத்து இங்கு அமர்ந்திருக்கும் மாமன்னர் யுதிஷ்டிரர் அவர்களுக்கும் அவரைப் பற்றிய உயர்வான எண்ணத்துடன் இங்கு வந்திருக்கும் பாரதவர்ஷத்தின் அரசர்களுக்கும் அவ்வெண்ணம் அவர்கள் திரும்பிச் செல்வதுவரை நீடிக்க வேண்டும் என்று அச்சம் கொண்டிருக்கும் அவரது தம்பியர்களுக்கும் தம்பியரின் உள்ளக்கிணக்கியை நன்குணர்ந்த பேரரசி குந்திதேவிக்கும் எங்கள் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான். அவை கைதட்டிச் சிரித்தது. அரங்கு சொல்லி திரும்பி கவிஞனிடம், சரியாக சொல்லிவிட்டேனா என்று கேட்டான். ஏட்டுச்சுவடியை வாசித்து குழப்பமாகி, ஆனால் நான் இதை எழுதவில்லையே என்றான் கவிஞன். அதைத்தான் நான் கேட்டேன். எழுதியதைச் சொல்வதற்கு எதற்கு அரங்கு சொல்லி என்றபின் திரும்பி, அதாவது இங்கே இப்போது காண்டவ விலாசம் என்னும் அரிய நாடகம் நடக்கவிருக்கிறது. பிரஹசன வடிவை சார்ந்த நாடகம் இது. அதாவது இதில் அங்கதச்சுவை மிகுந்திருக்கும். ஏனென்றால் இதில் உண்மை மட்டுமே சொல்லப்படுகிறது. இதை இயற்றியவர் இவர். இம்முகமூடியை இவர் அணிந்திருப்பதற்கான அச்சம் அவருக்கு இருப்பது முறையே என நாடகம் முடிவதற்குள் உணர்வீர்கள் என்றான்.
பின்பக்கமிருந்து ஒரு குரல், எப்போது நாடகத்தை தொடங்கவிருக்கிறீர்கள் என்றது. அவர்கள் இசைச்சூதர்கள். நாடகத்தின் நடுவே நாங்கள் சொல்ல வேண்டியவற்றை மறந்துவிடும் இடைவெளிகளில் இவர்கள் இசை வாசிப்பார்கள். அவர்கள் இசை உங்களால் தாங்க முடியாததாக ஆகும்போது நாங்கள் எங்கள் சொற்களை சொல்வோம். பொதுவாக உயர்ந்த நாடகங்கள் மானுடரை அறியாத தெய்வங்கள், அச்சத்தை மறைக்கத் தெரிந்த மாவீரர்கள், வேறு வழியில்லாத கற்புக்கரசிகள், உண்டு மூத்தோர், உண்ணாது நீத்தோர், கிடைக்காது துறந்தோர், இறுதியில் துணிந்தோர் ஆகியோரின் கதைகளை சொல்ல வேண்டும். நாங்கள் இங்கு சொல்லவிருப்பது அவர்களின் கதையைத்தான். ஆனால் அவர்களின் கதையை அவர்களை அறிந்தவர்கள் எப்படி சொல்வார்களோ அப்படி சொல்லப் போகிறோம் என்றவன் திரும்பி கவிஞனிடம், அல்லவா என்றான். நான் அதை சொல்லவில்லை. நான் எழுதியது பிரஹசன நாடகமே அல்ல, நான் எழுதியது காவிய நாடகம். என்னுடைய உள்ளக்குருதியை இதில் பூசியிருக்கிறேன் என்றான் கவிஞன். பார்த்தீர்களா? குருதி பூசிய நாடகம். குருதி பூசி எழுதப்பட்ட எல்லா நாடகங்களிலும் பகடிதான் ஓங்கியிருக்கும். சீரிய நாடகங்களை எழுதியவர்கள் சந்தனம்தான் பூசியிருப்பார்கள். நமது கவிஞர் இந்த நாடகம் முடிந்ததும் பெரும்பாலும் கழுவேற்றப்படுவார் என்று ஐயப்படுகிறார். கவிஞன் பதறி, ஐயோ, இல்லை, நான் பரிசல்களை எதிர்பார்க்கிறேன் என்றான். அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் பரிசில்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் கழுவிலேற்றப்படுவார். சரி, அது போகட்டும். இப்போது இங்கொரு நாடகம் நடக்கிறது. இது பிரஹசன நாடகம் என்று முன்னரே சொன்னேன். இதன் தலைவர்கள் இருவர். ஒருவர் துவாரகையை ஆளும் மாமன்னர் இளைய யாதவர். மிக இளமையிலேயே கன்றுகளை மேய்த்தவர். ஒரு கன்று பிற கன்றிலிருந்து தன்னை வேறுபடுத்தி அறிய விரும்புவதில்லை என்ற உண்மையிலிருந்து அரசியல் மெய்மையை கற்றவர். ஒவ்வொரு கன்றையும் பிரித்தறிய தெரிந்தவன் அரசனாவான் என்ற மெய்மையிலிருந்து அவர் தலைவரானார். அவ்வாறு பிரித்தறிந்தபின் ஒட்டுமொத்த மந்தையையும் ஒற்றைக் கன்றாக நடத்த வேண்டுமென்ற அறிதலிலிருந்து அவர் தெய்வமானார். அவையின் சிரிப்பொலி எழுந்து சுவர்களை மோதியது. கவிஞன் அவன் தோளைத் தொட்டு ஏதோ சொல்லவர அவன் கையைத் தட்டிவிட்டு, மயிர்பீலி அணிந்தவர், வேங்குழல் ஏந்தியவர், படையாழி கொண்டவர், காலம் 3, வேதம் 4, பூதங்கள் 5, அருநெறிகள் 6, விண்ணகங்கள் 7 அறிந்தவர் என்று சொல்லி மூச்சுவிட்டு, இப்படியே 108 வரை செல்கிறது. நேரமில்லை என்றான். கவிஞன் மீண்டும் தோளை தட்ட, என்ன என்றான் அரங்கு சொல்லி. எனது கதைத் தலைவன் அவனல்ல, நான் இளைய பாண்டவர் அர்ஜுனரைப் பற்றி எழுதியிருக்கிறேன். அவர்தான் கதைத் தலைவர் என்றான் கவிஞன். அதைத்தானே நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றான் அரங்கு சொல்லி. அதாவது என்று சபையை நோக்கி, இந்நாடகத்தின் தலைவர் இளைய பாண்டவர். வில்லேந்தியவர். வில் தொடுக்கும் இலக்காகவே இவ்வுலகை அறிந்தவர். பிழைக்காத குறிகள் கொண்டவர். பிழைக்காத குறி கொண்டவர்களுக்கு மட்டுமே உரித்தான முடிவிலா அம்புகளின் உலகில் வாழ்பவர். அங்கு அத்தனை தெய்வங்களுக்கும் பிழைக்காத குறியாக அவர் அமர்ந்திருக்கிறார். தன்னை முழுதுணர்ந்தவர் என்பதனால் தான் முழுமையற்றவர் என்று அறிந்தவர். ஆகவே இளைய யாதவரின் இடக்கையென அமைந்தவர். வலக்கையை அவர் தனக்கென வைத்துக் கொண்டிருப்பதால் இருவரையும்